ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ அதை பற்றினா நம்ம எப்படி வீடியோவில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வாங்க அதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைலில் தான் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணி studio.youtube.comக்கு வந்துடுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட், பேனரிங், பேசிக் இன்ஃபோன் இருக்கும். நீங்கள் வந்து பேனரிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்டர்மார்க்னு இருக்கும். அதில் தான் நம்ம வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களே பிக்சல் சைஸ் கொடுத்துருக்காங்க 150x150. அதுதான் பிக்சல் சைஸ். அது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி அதுக்கான லோகோ வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் உங்களோட ஓன் லோகோவை கூட நீங்கள் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் அந்த அப்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி காட்டும். நீங்கள் உங்களோட ஓன் லோகோவை கூட நீங்கள் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியூ காட்டும். உங்களுக்கு எல்லாம் ஓகேனா நீங்கள் டன் கொடுத்துருங்க. நீங்கள் லோகோவை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக காட்டும். டிஸ்பிளே டைமில் எண்ட் ஆஃப் த வீடியோ, கஸ்டம், ஸ்டார்ட் டைம், என்டையர் வீடியோன்னு உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த லோகோ வந்து டிஸ்பிளே ஆகிற டைம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து இது என்டையர் வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே இந்த லோகோ வந்து ஷோ ஆகும். அப்புறம் வந்து நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா இது வந்து பப்ளிஷ் ஆயிரும். இதில் வந்து ஒரு சின்ன ஃபெசிலிட்டி என்னென்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம செலக்ட் பண்ண தேவையில்ல. நம்ம ஒரு ஃபஸ்ட்டு டைம் இதை வந்து நம்ம இப்படி செலக்ட் பண்ணிட்டோம்னா இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே செட் ஆயிரும். இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்கும் இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கும். யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணி வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர்மார்க் வந்து காட்டாது. அது ஏன் காட்டாதுன்னா ஒரு சின்ன ஃபீச்சர் தான். இது வந்து டெஸ்க்டாப் சைடில் மட்டும்தான் இந்த வாட்டர்மார்க் வந்து அது காட்டும். இது காட்டுதா காட்டலையான்னு நீங்கள் எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் வந்து மொபைலில் தான் பார்க்குறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமை ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து யூடியூப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் வந்து ஷோ ஆகும். இப்போ வியூவர் வந்து அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ஃபீச்சர் தான். இதனால் உங்களுக்கு வந்து அதிகமாக சப்ஸ்கிரைபர் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவள் தான் கைஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.